லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்ல போகிறேன். கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப். கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப்புங்கிறது யார்? ஒரு விஷயத்தை, ஒரு டார்கெட்டை, ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை, மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டை கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில்லு யாருக்கு இருக்கோ அவர் தான் கொலாபரேட்டிவ் லீடர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொலாபரேட்டிவ் லீடர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில், நாலேஜ், பண்புகள் அவரோட இருந்ததுன்னா அவர் ஒரு கொலாபரேட்டிவ் லீடர்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ல 10 ட்ரையல்ஸ் ஆஃப் கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப்ஸ். 10 பண்புகள் இருக்குன்னா இந்த 10 பண்புகள் உள்ள ஒரு யாரா இருந்தாலும் அவர் தான் கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறைய ஒர்க் பண்றோம், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த தடவை சக்சஸ் ஆகுறாங்க. ஸோ அதனால இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ல கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கில்ல நமக்குள்ள டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அதனால தான் இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல நீங்க கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அந்த பண்புள்ள லீடர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாரு, என்னென்ன ஸ்கில், என்னென்ன நாலேஜ் அவருக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தோன்னு சொல்றது அவாய்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல மல்டி டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது நான் திறமையா ஒர்க் பண்றேன், எனக்குள்ள நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட்டா நீங்க போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்சன் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் உங்களை இரிட்டபிளா ஃபீல் பண்ணுவார். உங்களோட ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண மாட்டாங்க, சபார்டினேட்ஸும் கொலீக்ஸும். அப்போ ரெண்டாவது நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்கள ஸ்பை மாரி டீல் பண்ணி அவங்களுக்கே தெரியாம அவங்கள செக் பண்றது, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றங்கிற பேர்ல ஒளிஞ்சு நின்று பாக்குறது, மானிட்டரிங் பண்றது, அப்படிங்கிற மாதிரிலாம் யூ ஆர் டூயிங் தட். சரி, இது டோட்டலா உங்களை பியூர் மைக்ரோ மேனேஜர்னு காமிச்சிடும். நீங்க ஒரு பியூர் மைக்ரோ மேனேஜருங்கும் போது உங்க கூட யாருமே மிங்கிள் ஆக மாட்டாங்க, டிரான்ஸ்பரன்சியா இருக்க மாட்டாங்க, ஓப்பனா ஃபியூச்சர் ஒரு இனோவேஷன் தாட்ஸ் நியூவா ஏதாவது பண்ணலாம்னா ஓடி உங்க கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால எப்பவுமே நீங்க டிரான்ஸ்பரன்சியா ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா தப்புன்னு சொல்ல போறீங்க, நல்ல வேலை செய்யறாருன்னா நல்லா வேலை செய்யறான்னு சொல்ல போறீங்க. அவரோட உட்கார்ந்து நீங்க ஒர்க் பண்றது நல்லது. எப்பவுமே ஹெட்ஸோட டீல் பண்ணாம சபார்டினேட்டோட டீல் பண்றீங்க அப்படின்னாவே நீங்க பியூர் மைக்ரோ மேனேஜர் பர்சன் அப்படிங்கிறது அந்த ஹெச்ஓடியும் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சில ஃபியூ நாலேஜபிள் பீப்புள் தான் உங்களோட மிங்கிள் ஆவாங்க, மைக்ரோ மேனேஜரோட லிங்க் ஆவாங்க. ஓ, இந்த மைக்ரோ மேனேஜர் நம்மள மேனேஜர் ஆக்குறாரு, கரண்ட் பாஸ் அவர் தான் பெட்ரு அப்படின்லாம் திங்க் பண்ணுவாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் ஈஸியா இப்ப இருக்க காலத்துல ஐடென்டிஃபை பண்ணிரும். நீ பியூர் மைக்ரோ மேனேஜர், கல்ச்சர்லெஸ் கை, டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை கொண்டு வருவ, நிறைய குட் பீப்புள் உன்னால ரிலீவ் ஆகி போவாங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம பியூரா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை பண்ணவே கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவாய்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அதுல என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பவுமே என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட் ஸ்டாஃப் டு அட்டைன் ஆப்ஜெக்டிவ்ஸா அவங்க ஒர்க் பண்றதுக்கு நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட்ஸ் நாட் ப்ராசஸ். நான் 10 ப்ராசஸ் பண்ணேன், 5 சிஸ்டம் டெவலப் பண்ணேன், இப்படி ஒர்க் பண்ண அப்படிம்பாங்க. ஆனா ரிசல்ட் பார்த்தா 0வா இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ராசஸையும் அந்த சிஸ்டத்தையும் யாருமே அடாப்ட் பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டாவது டெலிகேட் எஃபெக்டிவ்லி. நல்ல ஒர்க்கை எப்படி அழகா யாருகிட்ட கொடுக்கறது, யாருகிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்தா சிறப்பா செய்வாங்க அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம ஒப்படைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ப்ரொவைட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். நம்ம எப்பவுமே நம்ம சொன்ன மாதிரி இன் பிரசன்ஸ்ல கால் பண்ணி அவங்களோட உட்கார்ந்து 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களோட குட் திங்ஸ் இதெல்லாம் நல்லா பண்றீங்கன்னு 2 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நீ இம்ப்ரூவ் பண்ணா ரொம்ப நல்லா வருவ, ஆல் தி பெஸ்ட், குட் லக் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்.
ஸோ தட் இஸ் ப்ரொவைட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். டெவலப்பிங் கோச்சிங் ஸ்கில். நம்ம கோச் பண்ணக்கூடிய ஸ்கில்லை நமக்குள்ள டெவலப் பண்ணிக்கணும். அப்போ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லே தேவையில்லை. நம்ம அழகா இந்த 5 பாயிண்ட் அழகா நம்ம பண்றோம் அப்படின்னம்னா பீப்புள், சபார்டினேட், ஸ்டாஃப், கொலீக்ஸ் எல்லாம் நம்மளை தேடி தான் வருவாங்க. நம்ம கிட்ட ஓப்பன் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவாய்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாத ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்கில் உள்ள லீடர்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரெண்டாவது பாயிண்ட், எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் வர்த்தினஸ். எப்படி நீங்க ட்ரஸ்டினஸ் டெவலப் பண்ண முடியும்? ஒரு நம்பகத்தன்மையை எப்படி நீங்க டெவலப் பண்ண முடியும்? எஸ்டாப்ளிஷ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட். ஸோ எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் வர்த்திஸ் டெவலப் பண்ணும்போது கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஜாயின்ட் ஆகி நம்பிக்கையா உங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க. உங்க கூட ஒர்க் பண்றதை அவங்க ஹாப்பியா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ப்ராடக்டிவிட்டியை, எஃபெக்டிவ்னஸ், அக்கௌண்டபிலிட்டியை, சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் வர்த்தியில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுவார் ஒரு கொலாபரேட்டிவ் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் ரிலையபிளா இருப்பாரு, கன்சிஸ்டண்டா இருப்பாரு, அண்ட் ஹானஸ்ட் இன் ஆக்ஷன் அண்ட் வேர்ட்ஸ். பி ஓப்பன் வித் யுவர் டீம். எப்பவுமே டீமோட ஓப்பனா பேசுவாரு. டேக் ஆன் த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ். நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுத்தாலும் உடனே அக்செப்ட் பண்ணி அதை செய்வார். மேக் லாஜிக்கல் கன்சிஸ்டன்ட் ஒர்க் ப்ராசஸஸ். கன்சிஸ்டன்ட் ஒர்க் ப்ராசஸஸ் ஃபாலோ பண்ணுவார். அப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு கிளியர். எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் வர்த்தியா ஒரு கொலாபரேட்டிவ் லீடர் இருக்கணும் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் படி அவர் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் நாலேஜா இருந்தது அப்படின்னா ட்ரஸ்ட் வர்த்தியா இருப்பார். மூணாவது, லிசனிங் ஆக்டிவ்லி. மூணாவது பாயிண்ட் எப்படி இருப்பார் கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீடர் ஆக்டிவ் லிசனரா ஒர்க் பண்ணுவார். ஒரு ஆக்டிவ் லிசனரா ஒர்க் பண்றதுக்கு ஃபோஸ்டர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரஸ்ட் அண்ட் எம்பதி. பிராக்டிஸ் பேஷண்ட். என்கரேஜ் ஷேரிங். அப்சர்வ் non-verbal cues. Encourage sharing the knowledge. Observe non-verbal cues. Practice patient பண்ணுவாரு. Foster better understanding, trust and empathy. இதெல்லாம் வளர்த்துவார், நல்லா டெவலப் பண்ணுவார். ஒவ்வொன்றா பார்த்து என்கரேஜ் பண்ணுவார். குட் குட் அப்படிம்பார். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் லிசனா எவர் திங்ஸ் பிக் திங் அப்படின்னு திங்க் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நாலாவது பாயிண்ட் அவருக்கு என்ன ஸ்கில் இருக்கும், ட்ரையட்ஸ் அவருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிகனைஸ் அண்ட் டிஃபரெண்ட் மோட்டிவ்ஸ். ரிகனைஸ் டிஃபரெண்ட் மோட்டிவ்ஸா இருப்பார் அவர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்லா தெரிய வந்துடும். ஃபோக்கஸ் ஆன் இன்ஸ்பைரிங் அண்ட் கைடிங் டுவர்ட்ஸ் எ shared vision or goals. Recognition and appreciation. Goal setting and tracking. Team building activities. இது மாதிரிலாம் அவர் ஒர்க் பண்ணும்போது நீங்களே ஹாப்பியா ரிகனைஸ் பண்றதுனால, ரெஸ்பான்ஸ் பண்றதுனால அவங்களோட ஒர்க் பண்ண விரும்புவீங்க. அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஹேஸ் டேலண்ட்ஸ் அண்ட் டைவர்ஸ் ஸ்கில் செட். ஹேஸ் டேலண்ட்ஸ் அண்ட் டைவர்ஸ் ஸ்கில் செட். நல்ல பன்முகத்தன்மையோட ஒர்க் பண்ணுவாரு, இன்க்ளூசிட்டியோட திங்க் பண்ணுவாரு, ஒருங்கிணைஞ்சு டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய டேலண்ட் அவர்கிட்ட இருக்கும். என்ஹான்ஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்க்ரீஸ் ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி. ரிகனைஸ் ஸ்ட்ரென்த், எம்ப்ரஸ் டிஃபரன்ஸ், கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி அண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ரொம்ப நல்ல ஹேஸ் அ டேலண்டாவும் ஒரு டைவர்ஸ் ஸ்கில்லாவும் இருப்பார். திஸ் இஸ் த 5th பாயிண்ட். மொத்த 10 பாயிண்ட், அதுல 5 பாயிண்ட் திரும்ப ரிப்பீட் பண்றேன், நோட் பண்ணீங்க. அவாய்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் வர்த்தினஸ், லிசன் ஆக்டிவ்லி இருப்பாரு, ரிகனைஸ் அண்ட் டிஃபரெண்ட் மோட்டிவ்ஸா இருப்பாரு, ஹேஸ் டேலண்ட்ஸ் அண்ட் டைவர்ஸ் ஸ்கில் செட்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ இதுதான் 5 பாயிண்ட். 6வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோஸ்டர் இன்டர் டிபார்ட்மெண்ட் கொலாபரேஷன். 2 டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு, உங்களை மோட்டிவேட் பண்ணுவாரு.
அதே மாரி அந்த டிபார்ட்மெண்ட் பர்சன் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, ஐடியா கொடுக்கறதுக்கு ரெகனைஸ் பண்ணுவாரு, அப்ரிசியேட் பண்ணுவாரு. ஸோ ஃபோஸ்டர்ஸ் இன்டர் டிபார்ட்மெண்ட் கொலாபரேஷன் ஸ்கில் அவர்கிட்ட இருக்கும். டெவலப்ஸ் எ கிரேட்டர் சென்ஸ் ஆஃப் காமரேடி அண்ட் shared purpose, implement collaborative technology, celebrate wins, provide contest. ஸோ இந்த மாதிரி அழகாக ஒர்க் பண்ணக்கூடியவர். 7th பாயிண்ட் என்ன ட்ரையர்ஸ் இருக்குன்னா ப்ரொமோட்ஸ் டெலிகேஷன். டெலிகேஷன் அவர் எப்பவுமே உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாரு. அசிஸ்ட் இன் ஐடென்டிஃபையிங் அண்ட் அப்ளையிங் ஓன் யூனிக் செட் ஆஃப் டேலண்ட்ஸ், ப்ரொவைட் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐடென்டிஃபை ரைட் task to delegates, empower with resource and authority. This is the 7th point. சரி, 8th point என்ன இருக்கும்? encourages risk taking. ரிஸ்க் எடுக்கிறது தான் ஒரு மேனேஜருக்கு ரொம்ப முக்கியம், ஒரு லீடருக்கு முக்கியம். வாழ்க்கையில முன்னேறணும், growth மைண்ட் இருக்கவங்க எந்த ஃபியர் இல்லாம நியூ ஒர்க்கை ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில்லும் நாலேஜும் அவங்களுக்கு இருக்கும். அதனால அவர் தான் முக்கியமான ஒரு ஸ்கில் கொலாபரேட்டிவ் லீடருக்கு இருக்கும். என்கரேஜ் ரிஸ்க் டேக்கிங்கை உங்களுக்குள்ள என்கரேஜ் பண்ணி தருவார் லீடர். ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பேண்ட் ஹாரிசன் அண்ட் கிரியேட் வேல்யூ ஆர் த ஆர்கனைசேஷன். செட் ரியலிஸ்டிக் அண்ட் அட்டைனபிள் கோல்ஸ். ரீச் ஆகிற மாதிரி கோல் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. இன்வால்வ் யுவர் டீம் மெம்பர்ஸ் இன் த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல எல்லா டீம் மெம்பர்ஸும் ஹடல்ஸ் ஃபார்ம் பண்ணி, குரூப் ஃபார்ம் பண்ணி, மீட்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி எல்லாரும் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ற மாதிரி, டிசிஷன் மேக்கிங் பண்ற மாதிரி ப்ராசஸ் செட் பண்ணி தருவார். மானிட்டர் அண்ட் எவால்வேட் தி அவுட்கம்ஸ். எவ்வரி ப்ரோக்ரஸையும் மானிட்டர் பண்ணுவாரு, புஷ் பண்ணுவாரு, பெட்டர் அவுட்கம்ஸ் வந்தான்னு பார்ப்பாரு, அதை எவால்வேட் பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் 8 பாயிண்ட். 9th பார்த்தீங்கன்னா ஃபோஸ்டர் டிரான்ஸ்பேரன்சி. எப்பவுமே ஓப்பன் கம்யூனிகேஷனா இருக்கணும், எதுவுமே ஹைட் பண்ணக்கூடாது, ஜெனுவனா ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரொவைட் டீம்ஸ் வித் நாலேஜ் டு ப்ரோஆக்டிவ்லி ப்ரிடிக்ட் ஆர் அட்ரஸ் இஷ்யூஸ். என்கரேஜ் நெட்வொர்க்ஸ். கம்யூனிகேட் டிரான்ஸ்பேரண்ட்லி. ரீடிஃபைனிங் தேர் ரோல்ஸ் ஆஸ் எ லீடர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கில் உள்ளவர் ஃபோஸ்டர் தி டிரான்ஸ்பரன்சியை உங்களுக்கு வளர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். லாஸ்ட் பாயிண்ட் 10வது, மேனேஜ் கான்ஃப்ளிக்ட். இன்டர் டிபார்ட்மெண்ட் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது நெகட்டிவ் ஃபீட்பேக் நிறையா வரும், குட் ஃபீட்பேக் ஒன்று. நம்ம அதை கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்ல ரெடியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில் நமக்குள்ள இருக்கணும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். Encourage open conversation rather than ignoring or suppressing disagreements. நிறைய பேர் செய்யறது என்னன்னா, சின்ன ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னா அதை அப்படியே விட்டு டெவலப் ஆகிட்டுன்னு விடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்ல லீடர், கொலாபரேட்டிவ் ஸ்கில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, immediately that call the two person, sit in person's meeting and clarify the doubts. It clarify the நெகட்டிவ் கான்வர்சேஷன் இல்லை கான்ஃப்ளிக்டை இமிடியட்லி ரிசால்வ் பண்ணிடுவார். ஸோ தட் இஸ் அ ஸ்கில் ஒரு கொலாபரேட்டிவ் லீடருக்கு ரொம்ப முக்கியம். கம்யூனிகேட் ஏர்லி அண்ட் ஆஃபன். அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணுவார், இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, டார்கெட் முடிஞ்சிருச்சா, எப்போ பண்ண போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பார் ஆஃபர். பவர் ஆஃப் நெகோசியேஷன். லிசன் ஆக்டிவ்லி. திஸ் இஸ் 10 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் உள்ளவர். திரும்ப அந்த 5 பாயிண்ட் ரிப்பீட் பண்ற. 6வது பாயிண்ட், ஃபோஸ்டர் இன்டர் டிபார்ட்மெண்ட் கொலாபரேஷன், ப்ரொமோட்ஸ் டெலிகேஷன், என்கரேஜ் ரிஸ்க் டேக்கிங், ஃபோஸ்டர் டிரான்ஸ்பேரன்சி, மேனேஜ் கான்ஃப்ளிக்ட். இதுதான் 10 பாயிண்ட். திரும்ப 10 பாயிண்ட் ரிப்பீட் பண்றேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 10 triads of collaborative leadership. Avoid micromanagement, establish trustworthiness, listen actively, recognize different motives, have talents and diverse skill set. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6th பாயிண்ட், foster inter-department collaboration, promotes 7th points, promotes delegation, 8th encourage risk taking, 9th foster transparency, 10th manage conflicts. இன்னைக்கு
10 பண்புகளான கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப்ஸோட ஸ்கில்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள டெவலப் ஆகுது அப்படின்னா நீங்களும் ஒரு கிரேட் கொலாபரேட்டிவ் லீடராக வளர முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.